உண்மை யார் யாருக்கும் தெரியுதோ அவங்க எல்லாம் தான் டார்கெட். அவங்கள பத்தின உண்மை யாருக்கு தெரியுதோ அவங்கள வந்து இவங்க ஸ்கெட்ச் போட்டுறது. ஆனா பிரியா ஒரு ரூபாய் செலவு பண்ண மாட்டான். பிரியா ஒரு ரூபாய் செலவு பண்ண மாட்டான். எல்லாம் குர்லா தலையில கட்டுவா. 1,00,000 ரூபாய் பத்தலன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் பிரியா கிட்ட வாங்கினா. அதை நிக்க வச்சு திருப்பி வாங்கிட்டாங்க பிரியா கொரில்லா கிட்ட. அப்புறம் கொரில்லா வந்து என் கிட்ட எல்லாம் திட்டுது, நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், 1,00,000 ரூபாய் கடை நான் கொடுத்துட்டு எப்படி குடுன்னு கழுத்து மேல நிக்கிறா பாரு அப்படின்ட்டு திட்டி கொடுப்பான். இவ என்ன பண்ண தெரியுமா, பிரியா தனியா ஒரு ரூம் எடுத்துருங்க. இப்ப என் பையனை கூப்பிட்டு நான் போயிருந்தேன், நான் தனியா போக மாட்டேன் இது கூட. ஏன்னா நான் போய் பழக்கமே இல்ல தனியாலாம். ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலேயே நான் தனியா போனேன்னா இந்த கொரில்லா கூட தான் போனேன் நான். அதனாலதான் எங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பழக்கம்னா வீட்டுக்கு போவாங்களா, என்ன இது உனக்கு பிள்ளைங்க எல்லாம் புருஷன் இல்ல, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா நீ போயிடுவியா, நான் புதுசா இருக்கு இதெல்லாம் உனக்கு, நீ போக மாட்டியே, சொந்தக்கார வீட்டுக்கே நீ போக மாட்டியே, அவங்க எல்லாம் யாரும் என்னவோ கூப்பிட்டா போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவுக்கு எனக்கு பயங்கர பிரச்சனை. இவங்க கூட பேசுறது வரைக்கும் திட்டுவாங்க வீட்டுல வந்து. அவங்க நான் போய் சொல்லிட்டு தான் வருவேன். எதனா ஒரு போய் சொல்லிட்டு தான் நான் ஓடியாங்க. இப்படிதான்ல நான் நினைச்சேன். இந்த பிரியா பண்ற மொல்ல மாதிரி தானே முடிச்சவைக்கு தானே ஆம்பளைங்களை ஏமாத்துறது பணம் பறிக்கிறது எல்லாம் மணிகண்டனுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான்ல நான் மணிகண்டன் சொன்னேன். மணிக்கு தெரியும், மணி வந்து பயந்துல இருக்கிறான். இவ வந்து மணியை போட்டுக்கனால போட்டுடுவான். அவன் வந்து அதனால பயந்துல அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான், கண்டுக்காத இருக்கிறான். சரியா? 2 ரூம் எடுத்தாங்க. 2 ரூம் எடுத்தாங்க. ஒரு ரூம்ல நாங்க எல்லாருமே இருக்கோம். இன்னொரு ரூம்ல பிரியா புருஷனுக்கு தனி ரூம் கவிதாக்கு. கவிதா கூடவே தான் இருப்பா. இவன் என்ன பண்ணுவா தெரியுமா, என் பையனை வந்து அங்கதான் அவன், ஏன்னா அவன் தான் ஆகல, இப்ப அவனை வந்து பொம்பளை கூட வச்சுக்க முடியுமா, அவன் குழந்தை 10th படிக்கிறான். துணிக்கு நீ மாட்டுவோம், நம்ம பொட்டச்சிங்க அவன் வந்து இவங்க துணி மாட்டுவாளுங்க, ரெடி ஆகணும். அப்புறம் நம்ம பேசுறதுலாம் நம்ம குழந்தை காதுல விழுமே. நாங்க இப்படி போவோம், குழந்தைங்களை பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா வளர்த்துருக்கேன் நீ பிள்ளைங்கள இருந்தது, விடவே மாட்டேன் நீ. அது சரி. அப்படி இருக்கும். அது நீ கெட்ட வசனம் என்னன்னு தெரியாது. அவ்வளவு பசங்க ரொம்ப ஒபே பண்ணுவாங்க, அவ்வளவு கரெக்டா இருப்பாங்க 2 பேருமே. சொல்லே கிடையாது பிள்ளைங்க. அவளே ஆச்சரியப்படுவா, பிள்ளைங்களை எப்படி வளர்த்துருக்கீங்க, பரவாயில்ல இது அவளே சொல்லிக்கிறா கொரில்லாவே பார்த்து. அப்புறம் என்ன பண்ணேன், இவனை வந்து மணி கிட்ட விட்டேன். இவன் என்ன பண்ணுவா தெரியுமா, அவனை கூட்டுன்னு இந்த ரூமுக்கு கூட்டு வந்துருவா. கூட்டு வந்துட்டு இவ கவிதா என் கூட இருந்தாலும்னா என் கூட அவ்வளவு இருக்க மாட்டான். இவன் 3 பேர் மட்டும் தனியா இருப்பாங்க ரூம்ல. இவன் என்ன பண்ணுவா, அடுத்த தம்பியை கூட்டு வந்துருவா. இங்க இந்த ரூமுக்கு கூட்டு வந்துட்டு, மாமா உன்னை மச்சான் என்ன கூப்பிடுறாரு கவிதா கவி அப்படின்ட்டு அவனை எட்டு போய் அங்க விட்டுட்டு விட்டுட்டு பேசுறாங்களாம். எட்டு விட்டுட்டு இவ வந்து நல்லா கூட உட்காந்துருக்கு. இது நாங்க பார்த்தோம், எனக்கும் தங்கிதான் டவுட்டா இருந்தது. என்ன இது இவ கவிதா வந்து இட்லி போயிட்டு புருஷன் கூட விட்டுட்டு தனியா என்ன பண்றாங்க 2 பேர் ரூம்ல, கது ஏன் சாப்பிடுறாங்க, கது சாப்பாடு புருஷன் என்ன பண்றாங்க, ஐயா ஏன் அப்படி நடிக்கிறா, தம்பிய கூட கூட்டு வந்துடுறாரு, ஒன்னும் புரியல அப்படின்னு டவுட் ஆச்சு. என்ன பண்றது, நாங்க போயிட்டு அந்த கதுல எல்லாம் காது எடுத்து வச்சு கேட்டு வரும். நான் அவசரம் பண்ணிட்டே தானே இருக்கேன், நானு வாழ மாரி நானு. நான் விளையாட்டுத்தனமா தான் இருப்பேன். வருதா அப்படின்னு ஒட்டு கேட்போம் நாங்க. கேட்டுச்சா? நல்லா நல்லா அந்த திருச்சியில இருக்கும்போது கவிதாவை நல்லா பேச முடிச்சான். அடி பாவிகளா, கொரில்லாக்கே தெரியாத இவன் கோடீஸ்வரி இல்ல பிரியா. அவளை நேர பாக்குறதுக்குதான் அவன் வேலையில கலந்துட்டியாங்க. அவ கோடீஸ்வரியில 1 ரூபாய் செலவு பண்ண மாட்டான், பிச்சைக்காரியா. 1 ரூபாய் பிரியா